இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை இந்த புத்தாண்டில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிக குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நிறைவான ஆசீர்வாதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பொக்கிஷமான மறைபொருளை கொண்டாடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இம்மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற வாக்கிற்கிணங்க அன்னையை மகிமைப்படுத்தும் இந்நாளில் இறைவனின் தாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அன்னை மரியாளின் உதிரத்தில் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெற்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அன்னையினுடைய கருவறையிலே ஒரு சிறந்த பிள்ளைகளாக வாழ்வதற்காக இறைவனுடைய தாயாக உயர்த்தப்பட்டதைப் போல நாமும் உயர்த்த பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறக்க இயலாது. இன்றைய முதல் வாசகத்திலே எண்ணிக்கை நூலிலே அழகாக ஆண்டவர் மோயிசிடம் சொல்கின்றார், என் ஆசீர் இஸ்ராயேல் மக்களுக்கு நிறைவாய் உள்ளது, நான் அவர்கள் பக்கம் என்னுடைய ஆசியையும் வழக்கரத்தையும் நீட்டியுள்ளேன் என்று அழகாக சொல்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே புனித பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் ஒருபோதும் பாரபட்சம் பார்ப்பதில்லை, நீங்கள் யாரும் அடிமைகள் அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகள் என்பதை அழகாக சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே இடையர்கள் வானக தூதர்களுடைய நற்செய்தியை கேட்டு வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை சொல்லும் பொழுது அன்னை மரியாள் அனைத்தையும் தன் மனதிலே எடுத்துக்கொண்டு புகழ்ச்சி பாடி இறைவனின் சித்தம் எது என்பதை உணர்ந்த விதமாக கடவுளின் பிள்ளையாக வாழ்வதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை இவ்வுலகத்திற்கு போதிப்பதற்கும் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதை தம் மனதில் இருத்தி கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய விருது வாக்கை எடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ரெசல்யூஷன் என்று சொல்வார்கள். நாம் எந்த விருது வாக்கை எடுக்க இருக்கின்றோம்? அந்த விருது வாக்கு என்பது இந்த ஆண்டு முழுவதும் நாம் செயல்படும் ஒவ்வொரு செயல்களிலும், நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்ததைப் போல ஆண்டவருடைய ஆவியானது, ஆண்டவருடைய ஆசீரானது நிரம்ப நம் மத்தியிலே இருப்பதைப் போல, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டதைப் போல, அன்னை மரியாள் அனைத்தையும் தம் மனதில் இருத்தியதைப் போல நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வதற்கு இறைவனின் தாய் என்று மகிமையான உன்னதமான செயலோடு தாயாம் திரு அவையோடு செயல்படுவதற்கு இறைவன் கொடுத்த இந்த பாக்கியத்தை நிறைவாக பயன்படுத்துவோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மரியாள் ஆண்டவருடைய வழியாக உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.